அடுத்து பாருங்க which organs ஓகேங்களா which organ act as both exocrine and endocrine எந்த ஒரு உறுப்பு வந்து அதாவது நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் என்னது pancreas கிட்னி லிவர் லங்ஸ் ஆன்சர் வந்து pancreas கணையம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது pancreas பார்க்கும்போது பார்ப்போம் நெக்ஸ்ட் பாருங்க which one is referred as the master gland pineal gland pituitary thyroid adrenal ஓகேங்களா சோ என்ன கேக்குறாங்கன்னா master gland அப்படினு கேக்குறாங்க தலைமை சுரப்பி எது pituitary என்ன சொல்றாங்க அப்படினா வந்து master gland தலைமை சுரப்பின்னு சொல்றாங்க ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தலையே pituitary gland என்ன பண்றாங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஆக்டிவிட்டியுமே அவங்க கண்ட்ரோல் பண்றான்னு பார்த்தோம் அதுல டூ டைப்ஸ் ஆஃப் வந்து glands பார்த்தலையா என்னென்ன இருக்கு adeno hypophysis நியூரோ ஹைப்போபைசிஸ் ரெண்டு இருக்கு இந்த அடினோ ஹைப்போபைசிஸ் பார்த்தா நமக்கு ஓவராலா எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் growth ஹார்மோன்ஸ் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் அப்புறம் பாலிகுல் அதாவது கொனாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ எல்லாமே என்ன ஓவராலா வந்து ஓரலுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா வந்து மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றாங்க ஓகேவா